ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு குட்டி மல்லி மொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நார்மல் டிஷ்யூ எடுத்துக்கணும். டிஷ்யூ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லேயர் டிஷ்யூ கிடைக்கும். இப்போ ஒரு லேயர் டிஷ்யூவை இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண டிஷ்யூவையும் கட் பண்ணிக்கணும். இது நீங்கள் அந்த 2 லேயர் டிஷ்யூ கட் பண்ணாமல் கூட செய்யலாம். ஆனால் இப்படி கட் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மறுபடியும் கட் பண்ணதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு எகெயின் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நிறையா செஞ்சு வச்சுக்கணும். இந்த டிஷ்யூவில் செஞ்ச மல்லிப்பூவை வச்சு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஹேர் ஆக்சசரி வேணாலும் மேக் பண்ணலாம். ஏன்னா நார்மல் பூ மாதிரி கூட கட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டி கோர்த்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பிரித்தோன்னா இந்த மாதிரி டிஷ்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் டிஷ்யூ இப்போ ஒன்று எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மோகால் பால் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 சைட்ஸையும் இப்படி கீழே கொண்டு வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு குட்டி அழகான மொக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கணும். இப்போ காம்பு பெயிண்ட் பண்ணுறதுக்கு க்ரீன், எல்லோ அண்ட் ஃபேப்ரிக் க்ளூவை மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபெவிகால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் க்ரீன் கலர் தான் காம்புக்கு வேணுங்கிறதுனால இந்த மாதிரி எல்லோ ஜாஸ்தியாக அதுக்கப்புறம் க்ரீன் கம்மியாக எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூவை ஃபெவிகாலை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ லைட் எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன், லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு காம்பு நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா காம்பையும் ஒரே அளவுக்கு சைஸில் ட்ரிம் பண்ணிக்கணும், லைட்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டியிருக்கேன். நீங்கள் கோர்த்துக்கலாம், இல்லாட்டி வேறு கைண்ட் ஆஃப் ஹேர் ஆக்சசரி கூட மேக் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி உங்களுக்கே க்ரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் 7540027031 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க சூர்யா த்ரெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சூர்யா த்ரெட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.